வாழ்க்கையில் புகழின் உச்சிக்கு போகல, இந்த வேலையை செஞ்சனால எனக்கு பணம் கிடைக்கல, இந்த வேலையை செஞ்சனால எனக்கு புகழ் கிடைக்கல அப்படிங்கிறது வாழ்க்கை அல்ல. நல்லா தெரிஞ்சுக்குங்க. யாருக்கு எப்போ என்ன நடக்கும் அப்படின்னு தெரியாது, எல்லாமே ஈஸ்வர சங்கல்பம். அப்படிங்கும்போது நம்ம எந்த ஒரு விஷயத்துக்காகவும் மனம் அருந்தக்கூடாது. இறைவன் மீது இவ்வளவு அன்பு வைத்திருக்கின்றனே, தினமும் பூஜை செய்கின்றனே, பாலபிஷேகம், தேனபிஷேகம், நெய்யபிஷேகம், என்னென்ன அபிஷேகங்கள் செய்கின்றேன், ஆனால் இறைவன் என்னை கண் திறந்து பார்க்க மாட்டேங்கிறார், எனக்குன்னு எந்த உதவியும் செய்ய மாட்டேங்கிறார் அப்படிங்கிற அந்த எண்ணமானது நமக்குள் வந்துவிட்டால் நாம் வைத்திருக்கின்ற பக்தியை நாமே கேள்வி கேட்டு கொள்ள வேண்டும். அவர் இதை செய்யுங்கன்னு சொல்லலை, நல்லா தெரிஞ்சுக்குங்க. எனக்கு இதை செய்யுங்கன்னு சொல்லலை. நம்ம ஏதோ ஒரு எதிர்பார்ப்பில் போய் செஞ்சு பலனை எதிர்பார்க்குறோன்னா அது நம்ம தப்பு. அவர் செவனையேன்னு இருக்கிறவர், நம்ம சொல்லுவோம்ல செவனையேன்னு இருந்தார் அப்படின்ட்டு. அவருக்கு எந்த இதுலேயும் ஈடுபாடு கிடையாது, பந்தங்கள் கிடையாது, உறவுகள் கிடையாது, எதுவுமே இல்லை. வாழ்க்கையில் நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியிலும் அடுத்த அடிகளை தெளிவாக எடுத்து வைத்து கொண்டு சென்று கொண்டே இருக்க வேண்டும். எந்த காரியத்திற்காகவும் தயங்கி பின்னோக்கி சென்று விடக்கூடாது, அல்லது பலனை எதிர்பார்த்து கொண்டே அமர்ந்து விடக்கூடாது. எல்லாமே நல்லதாக நடக்கும். சர்வம் சிவார்ப்பணம்.